இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கதைகள் சொல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பண்ணுறப்பலாம் என்ன சொல்லியிருப்போம்னா, இளம் எழுத்தாளர்கள் யாரெல்லாம் வந்து இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை எழுதலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பல்வேறு எழுத்தாளர்களோட கதை இருக்கும். அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த எழுத்தாளர்களோட முக்கியமான சில படைப்புகளையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஒரு சிறுகதையுமே இங்கே சொல்லிவிட்டு அதிலிருந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தையுமே சொல்லியிருப்பார். பாருங்கள் எப்படிலாம் இவர் வந்து ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காரு, எந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி மறைச்சி பின்னாடி எவ்வளோ அழகாக வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து எந்த கேரக்டர்லாம் வச்சு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படிலாம் வந்து கதையோட பின்னல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்கும். அந்த எழுத்தாளர்கள் இந்தியாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், மெக்சிகோவாக இருக்கலாம். சில பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பாங்க, சில பேர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க, சில பேர் வந்து புத்தகத்துக்குன்னு சொல்லி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இந்தியா இல்லை வெளிநாடுகளில் உள்ள பெரிய பெரிய எழுத்தாளர்களோட கதை இருக்கும். அந்த எழுத்தாளர்களோட சில படைப்புகள் இருக்கும். அந்த கதை முழுசாக இங்கே ஒரு கதையை எடுத்து இங்கே வச்சுட்டு அதிலிருந்து எஸ்ரா அவர்களோட அனுபவத்தையுமே என்று சொல்லியிருப்பார். அதனால தான் இந்த புக்கு வந்து இளம் எழுத்தாளர்களுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு கதையை எப்படிலாம் வித்தியாசமாக யோசிக்கலான்றதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு சிறப்பு. இப்போவுமே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எழுத்தாளர் பற்றி தான், அவரோட கதை, அதுக்கப்புறம் வந்து எஸ்ரா அவர்களோட அனுபவம். அந்த எழுத்தாளர் நேம் வந்து ஆக்டோவியா பாஸ் அப்படின்ற ஒரு மெக்சிகோ அந்த எழுத்தாளர். அவர் வந்து அலையுடன் வாழ்வது, அந்த அலை கடல் அலை, அதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. அவரோட சில படைப்புகளுமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற கலைஞர். ஆக்டோவியா பாஸ் நோபல் பரிசு பெற்ற கவிஞர். மெக்சிக தூதராக இந்தியாவில் சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். கன்னியாகுமரி பற்றி நீல் கவிதை ஒன்றினையும் எழுதியிருக்கிறார். ஸோ இவர் வந்து நிறைய கவிதைகள் எழுதுவாராம், பட் ஆனால் சிறுகதையுமே எழுதியிருக்காரு. அவரோட இவர் வந்து கவிதைகள் தான் எழுதுவார், அதே நேரத்தில் வந்து சிறுகதையுமே எழுதுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டோவியா பாஸ் அப்படின்றவர் நீலப்பூங்கொத்து என்ற அவரது ஒரு பக்க சிறுகதை அபாரமானது. பல்வேறு உலக சிறுகதைகள் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு அவரோட சில படைப்புமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆக்டோவியா பாஸின் உரைநடைகளில் எனக்கு பிடித்த கதை மை லைஃப் வித் அ வேவ், அலையுடன் எனது வாழ்க்கை என்பதாகும். கவிதையில் மட்டுமே சாத்தியம் என நினைத்த ஒரு கருப்பொருளை கொண்டு சிறுகதையை எழுதியிருக்கிறார். மேஜிக்கல் ரியலிச கதைகளில் இதை ஒரு சாதனை படைப்பாக கருதுகிறார்கள். இந்த அலையுடன் எனது வாழ்க்கை அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த மேஜிக்கல் லைஃப் இப்படிலாம் இருக்கலாமா, ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி ஒரு கதைலாம் இருக்குமான்ற ஒரு அந்த பக்கத்து எழுதின சிறுகதையில் வந்து இந்த சிறுகதை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டோவியா பாஸ் அவர் எழுதின அலையுடன் வாழ்வது அப்படின்ற ஒரு கதை தான் வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க எப்படிலாம் அந்த கதை இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கதையோட முன்னுரை மட்டும் கொஞ்சம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கதையை சொல்கிறேன். கடற்கரைக்கு போய் அலியை வேடிக்கை பார்ப்பது பலராலும் எழுதப்பட்ட விஷயம். ஆனால் அலியை ஒரு இளம்பெண்ணாக உருமாறி பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அதுதான் ஆக்டோவியா பாஸின் கதை. கடற்கரைக்கு செல்லும் ஒருவன் அலையை பார்த்து ரசிக்கிறான். அவன் ரசித்து கொண்டிருந்த ஒரு அலை பெண்ணாகி அவனை பின்தொடர்கிறது. காதலில் மயங்கிய அவனும் அலையை தன்னோடு கூட்டிச் செல்கிறான். பயணம் செல்லும் அவன் அலைப்பெண்ணை எப்படி ரயிலில் கூட்டி போவது என தெரியாமல் அதை பயணிகளுக்கான குடிநீர் தொட்டியினுள் மறைந்து கொள்ள சொல்கிறான். ஸோ இதில் என்னென்னா, அந்த ஆக்டோவியா பாஸ் அவர் என்ன ஒரு கதை எழுதியிருக்காருன்னா, அந்த கடல் அலையை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. ஸோ நம்மலாம் வந்து அந்த கடலில் போவோம், அந்த அலையை ரசிப்போம், அதுக்கப்புறம் வந்துடுவோம். இவர் ரசிக்கிற ஒரு கடல் அலை வந்து ஒரு பெண்ணாக வந்து உருமாறிடுச்சு. அந்த பொண்ணையுமே வந்து இவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா வந்து இவரை வந்து அந்த பின் தொடர்ந்துக்கிட்டே வந்து அந்த கடல் அலை வந்து வருது. அது ஒரு பெண்ணாக வந்து உருமாறி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், ஏன்னா ட்ரெயினில் தான் அவர் வந்து வீட்டுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெயினில் உள்ள அந்த குடிநீர் அந்த தொட்டிக்குள்ளே வந்து நீ உள்ளே போயிருன்னு சொல்லிட்டு அந்த கடல் அலையை அப்படியே கன்வெர்ட் ஆகி அப்படியே உள்ளே போகிற மாதிரி. இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசமான ஒரு கதை, ஓகேங்களா? ஸோ அந்த கடல் அலை போல் ஒரு அந்த பெண் வந்து என்ன பண்ணுது, அந்த ரயில் பெட்டிக்குள்ளே உள்ள தண்ணி, அந்த ரயில் பெட்டியில் உள்ள தண்ணி இருக்குள்ள தண்ணி குடிக்கிறது தண்ணி, ஸோ அது உள்ளே போயிடுது. ஆனால் அந்த பயணிகள் குடித்தோன்னே என்ன பண்ணுறாங்க, தண்ணி வந்து உப்பு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய் அங்கே ட்ரெயினில் உள்ளவர்கிட்ட வந்து டிடிஆர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், இவர் தான் ஏதோ வந்து கலந்துட்டார் போல் அப்படின்னு. ஏன்னா இவர் தானே சொல்லியிருக்காரு அந்த கடல் அலையில் உள்ள பெண்ணை வந்து நீ அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே போயிரு, நான் அதுக்கப்புறம் நான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன். இப்போ அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தோடனே, ட்ரெயினில் உள்ளவங்க குடிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு வந்து உப்பு கேட்குது. அவங்க என்னென்னா இவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவர் தான் வந்து அந்த பக்கத்தில் நின்றுருந்தார், ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு. இதுக்கு வந்து போலீஸ்லாம் வந்து அவர் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க. இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஓகே, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுவிச்சிடுறாங்க. ஸோ இப்போ எதுக்கு இங்கே போலீஸ்லாம் வராங்கன்னு சொல்கிறது கூட எஸ்ரா அவர்கள் வந்து கிளைமேக்ஸில் ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு அவன் அந்த கம்ப்ளைண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து அவனை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. சரி இவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இருக்குது. இங்கே எப்படி வந்துன்னு சொல்லி கேட்டவொடனே, எனக்கு வந்து ட்ரெயின் இன்ஜினில் வந்து அந்த உப்பு தண்ணி ஊற்றுவாங்கல்ல, ஸோ அந்த ட்ரெயின் இன்ஜினில் வந்து அந்த உப்பு தண்ணி ஊற்றுறப்ப நான் அதெல்லாம் போயிட்டேன். அங்கேருந்து வந்து வானத்தில் வந்து ஆவியாயிட்டு மறுபடியும் மழையாக வந்து மறுபடியும் இந்த உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப
ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபணம் செய்யப்பட முடியாமல் எச்சரிக்கப்பட்டு வெளியே அனுப்பி வைக்கப்படுகிறான். வீடு வந்து சேர்ந்தால் அதே அழைப்பெண் காத்திருக்கிறாள். இங்கே எப்படி வந்தாய் என கேட்கிறான். ரயில் என்ஜினில் உப்பு நீராக ஊற்றப்பட்டேன். அங்கே குதித்து ஆவியாகி வானிற்கு சென்று மழை துளியாகி மீண்டும் இங்கு வந்துவிட்டேன் என்கிறாள் அழைப்பெண். தீராத காதலால் அவளை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். அழைப்பெண் அவளை தழுவிக் கொள்கிறாள். அன்புடன் உரையாடுகிறாள். கடலால் சூழப்பட்ட தேவை போல உணர்கிறான். ஆழம் காண முடியாத கடலின் இயல்பை அவளிடம் காண்கிறான். நாளுக்கு நாள் ஆவேசமும் கொந்தளிப்புமாக அவளது இயல்பு மாறிக்கொண்டே இருக்கிறது அவளோட. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு டயத்தில் வந்து அந்த அழைப்பெண்ணோட அந்த சுபாவங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இவனால் வந்து அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அந்த பொண்ணை வந்து விட்டு விலகலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்குறான், இதை எப்படி நம்ம வந்து இதை விட்டு வெளியில் வர்றதுன்னு சொல்லிட்டு. பனிகாலத்தின் அழைப்பெண்ணின் இயல்பு மாறிவிடுகிறது. அவள் சீற்றம் கொள்கிறாள். ஆவேசத்துடன் கொந்தளிக்கிறாள். அவளை கட்டுக்குள் வைத்திருக்க அவனால் இயலவில்லை. அவளிடமிருந்து தப்பி மலைப்பிரதேசம் நோக்கி போகிறான். பின்பு திரும்பி வந்தபோது அவள் பனிச்சிற்பம் போலாக கிடைக்கிறாள். அவளை அப்படியே கோணியில் போட்டு தூக்கி கொண்டு போய் புறநகர் விடுதி ஒன்றில் பணிபுரிந்த நண்பனிடம் விற்று விடுகிறான். அந்த பணியாளனும் பனியை உடைத்து குளிரூட்டும் வாளிக்குள் போட்டு வைக்கிறான் என்பதுடன் கதை முடிகிறது. ஸோ எந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக லவ் பண்ண ஆரம்பித்தானா அந்த பொண்ணோட அந்த சீற்றம் அதிகமானவொன்னே அந்த பொண்ணை விட்டு விலக நினச்சி லாஸ்ட்டில் அந்த பொண்ணை வந்து இவன்ட்டு தள்ளி விட்டுட்டு வந்துடுறான். அது அப்படி தான் வந்து கதை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டோவியா பாஸின் கதையில் அந்த அலைப்பெண் காதலனை எவ்வாறு பின்தொடர்கிறாள் என்பதே சுவாரஸ்யம். கதை அலைப்பெண்ணை பற்றியது போல இருந்தாலும் காதலிக்கும் நிஜ பெண்ணின் கதையே அலையின் கதையாக உருமாற்றம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஒரு பெண் ஆனால் தீவிரமாக நேசிக்கப்படுகிறாள். அவனுக்காக தன் வீட்டினை துறந்து வெளியேறுகிறாள். அவனுக்காக வாழ்கிறாள். ஆனால் அந்த காதல் ஒரு புள்ளியில் வெறுப்பாக மாறிவிடுகிறது. அவளை விட்டு விலகி ஓடவே அவன் நினைக்கிறான். பிரிவு அவளை உறைந்து போக செய்கிறது. முடிவில் அவனை விற்று விடுகிறான்னு சொல்லிட்டு அந்த பிரிவுனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து உறைஞ்சி போயிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்துட்டு அந்த உறைஞ்ச அந்த ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வித்துறான் அப்படின்றது தான் வந்து இங்கே அந்த கதையில் வந்து வருதான் ஸோ இந்த கதை வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு கதையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து அலைய மாதிரி பின்தொடர்றான். இவனுமே லவ் பண்ணுறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு டயத்துக்கு மேலே வந்து அந்த பெண்ணோட சீற்றம் வந்து ரொம்ப அதிகமானன்னு இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணை விட்டுட்டு ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி போயிடுறான். இவளுமே வந்து உறைஞ்சி போயிடுறான். மேபி அது பனிக்காலமாக இருக்கலாம் உறைஞ்சி போகிறதுக்கு காரணம். இன்னொன்று வந்து இவன் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்றதுக்காக உறைஞ்சி போயிருக்கலாம் அப்படின்னுமே சொல்கிறாங்க. இவன் மறுபடியும் வந்து பார்த்துட்டு அந்த உறைஞ்ச அந்த ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ வந்து விட்டுட்டு வந்துடுறான். இவளை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க. அது மாதிரி வந்து இதுதான் வந்து இந்த கதை. ஒரு ஆண் வந்து ஒரு கடல் அலையமாய் ஒரு பொண்ணை வந்து காதலிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து யோசிச்சு எழுதியிருக்காங்க தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட இன்னும் சில கவிதைகள் நூல்கள்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்டோவியா பாஸ் அவரோட இன்னும் சில நல்ல நல்ல நூல்கள் பற்றிலாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் இமேஜாக வந்து எடுத்து போடுறேன். ஆக்டோவியா பாஸின் சிறுகதைக்கும் மெக்சிக பழங்கதை ஒன்றுக்கும் தொடர்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை முக்கியம் ஒன்று என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் வந்து இந்த கடல் அலையை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காருல, அதுக்கு வந்து இவர் வந்து மெக்சிகோ, இந்த மெக்சிகோக்குன்னு சொல்லி அந்த மெக்சிகோ நாடு உருவானதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழங்கால கதை இருக்கான். ஏன்னா இவர் வந்து மெக்சிகோ தான். ஸோ அந்த பழைய கதைக்கும் இவர் எழுதின கதைக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெக்சிகோ நகரம் உருவானதற்கு ஒரு பழங்கதை சொல்லப்படுகிறது. அதில் சில வேட்டைக்காரர்கள் ஒன்று சேர்ந்து காட்டில் வேட்டையாட போகிறார்கள். அப்போது காட்டினுள் உள்ள ஒரு ஏரி ஒன்றில் வசிக்கும் தண்ணீர் உடல் கொன்ற இளம்பெண் ஒருத்தியை காண்கிறார்கள். ஸோ மெக்சிகோவில் வந்து அந்த பழைய கதை என்ன இருந்துச்சுன்னா வந்து அந்த வேட்டையாடுறதுக்காக வந்து வேட்டையாளர்கள் வந்து காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியில் வந்து தண்ணீரில் செஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை வந்து இந்த வேட்டைக்காரர்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணை போய் ட்ரை பண்ணுறாங்க, சீண்டுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து எந்திரிக்கவே முடியல. அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை அந்த பொண்ணை அடையணும்னு. ஆனால் இவங்களால் அடைய முடியல. ஒரு கடுப்பாய் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போனோடனே வந்து அது வந்து மலைகளால் சூழலப்பட்ட ஒரு இடம். அந்த மலைகள்லாம் இருக்குள்ள அந்த மாதிரி அந்த மலைகள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஏரி இருக்குது. அங்கேயுமே இந்த பொண்ணு வந்து தண்ணீர்னால் உருவான ஒரு பெண் வந்து அங்கேயுமே அதே பொண்ணு இருக்கா. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆகா அந்த பொண்ணை நம்ம அடைஞ்சே ஆகணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேட்டைக்கு போனவங்க அப்போயுமே வந்து அந்த பொண்ணு அடையவே முடியல. ஓகே இந்த பொண்ணு வந்து தண்ணீர் உருவத்தால் உள்ளவ, இவளை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே நம்ம தங்கிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஏரியை சுற்றியே வந்து ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து மெக்சிகோ நகரம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமே அந்த பொண்ணு சீன்றாங்க. அந்த பொண்ணு அடைய முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்மளால் வந்து மனுஷங்களாக இருக்கனால தான் அந்த பொண்ணு அடைய முடியல, நம்ம வந்து மீனாக மாறிடலாம். மீனாக மாறிட்டால் ஈஸியாக அந்த பொண்ணு அடைஞ்சிடலாம்ல. ஏன்னா அந்த பொண்ணு தண்ணியில் தானே உருவாகுது.
ஸோ நம்ம வந்து மீனாக மாதிரி அந்த பொண்ணை வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மீனாக மாறுறாங்க. அப்போயுமே அந்த மீனாக மாறி அந்த ஏரிக்குள்ளே போகிறாங்க, அந்த ஏரியில் வாழ்கிறாங்க. அப்போயுமே அந்த பொண்ணை அடைய முடியல. அதனால் அந்த பொண்ணை அடைய முடியும்னு சொல்லி சோகத்திலே இருக்காங்க. அதை சுற்றி அந்த பொண்ணை வந்து அடையிறதுக்காக உருவான நகரம் தான் வந்து அந்த ஏரியை சுற்றி உருவான நகரம் தான் வந்து இந்த மெக்சிகோ நகரம்னு சொல்லிட்டு இந்த மெக்சிகோவை பற்றி ஒரு பல கதை ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஆக்டோவியா பாஸுமே வந்து மெக்சிகோவில் தான் பிறந்தவர். அவருமே இந்த கதைக்கு வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பார். அப்படின்னா அந்த தண்ணீர் உருவம் போல் அந்த பெண்ணை வந்து அடையணும்னு தான் வந்து அந்த மெக்சிகோ நகரமே அந்த ஏரியை சுற்றி உருவாச்சுன்ற கதையை வந்து இவர் வந்து படிச்சிருப்பார். அதனால தான் ஆக்டோவியா பாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து தன்னோட கதையில் வச்சு இவர் ஒருத்தரை வச்சு அடைய நினைஞ்சு அணைஞ்சிடுறாரு. அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இதில். ஸோ அவர் படித்த கதையில் அந்த மெக்சிகோ நகரம் உருவாகிறதுக்கு வந்து அந்த தண்ணீர் மாதிரி ஒரு பெண்ணு தான் காரணம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து அப்போ உள்ளவர்களால் யாராலையுமே அடைய முடியல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதே கேரக்டரை இவரோட கதையில் கொண்டு வந்து இவரோட ஒரு ஹீரோவை வச்சு அவன் வந்து அந்த பொண்ணை வந்து அடைஞ்சிடறான். ஆனால் அந்த பொண்ணை விட்டு விலகி வந்துடுறான்றதை வந்து அந்த கதையில் சொல்லியிருப்பார். அதனால் வந்து அந்த மெக்சிகோ நகரம் உருவான அந்த பழங்கதைக்கும் இவர் எழுதின கதைக்குமே வந்து நிறையா சம்மந்தம் இருக்குது. ஒரு கலைஞனால் என்ன வேணாலும் பண்ண முடியுன்றதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்கன்றதான் வந்து எஸ்ரா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆசையின் காரணமாக உருவாக்கப்பட்ட நகரமே மெக்சிகோ. அங்கே பிறந்து வளர்ந்தவர் ஆக்டோவியா பாஸ். ஆகவே இந்த கதைக்கும் அலையுடனான எனது வாழ்க்கை கதைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஆக்டோவியா பாஸ் கதையில் வரும் அலைப்பெண் மெக்சிக பழங்குடி கதையில் வரும் தண்ணீர் பெண்ணே தான். அவளை வேட்டைக்காரர்களால் அடைய முடியவில்லை. ஆனால் சிறுகதையில் ஒரு கமியினால் அடைந்து விட முடிகிறது. நிகரற்ற அழகும் மீளா துயிலும் கொண்டவளாக நீர் பெண் சித்தரிக்கப்படுகிறாள். அவளை தான் ஆக்டோவியா பாஸ் உருமாற்றி நகரத்தில் வசிக்க வைக்கிறார். அலையுடன் வாழ விரும்புகிறவன் கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ள முடியாது. அலை என்பது ஒரு சுதந்திரம். கதையில் வரும் ஆக்டோவியா பாஸின் கதையில் அந்த பெண்ணுடன் அவன் கொள்ளும் உறவு மிகுந்த கவித்துவமான சொற்களால் வெளிப்படுத்தப்படுகிறது. நீல் கவிதை ஒன்றை வாசிப்பதைப் போலவே இருக்கிறது. காதலில் இருந்து காமத்திற்கு செல்லும் வேகமும் காமத்திலிருந்து காதலுக்கு திரும்பும் வேகமும் எதிரெதிரானவை. உடல்களின் ஒன்றிணைவிற்கு பிறகு காதல் உருமாற்றம் கொண்டு விடுகிறது. எந்த உடல் அவனுக்கு கவர்ச்சி அளித்ததோ அதை விட்டு முடிவில் விலகி போக நினைக்கிறான், பயம் கொள்கிறான், தனித்து போகிறான். அதன் பிறகு அவள் தனிமையில் உறைந்து விடுகிறாள். காதலற்ற வாழ்க்கை என்பது உறைந்த பணிதானே. காதலின் சந்தோஷத்தில் துவங்கி கசப்பான உறவில் முடிகிறது கதை. நம் காலத்தில் நிஜமான காதல் கலை என்பது இதுதானே. இக்காதலை நேரடியாக கதாபாத்திரங்களுக்கு பெயர்கள் வைத்து உருவாக்காமல் அலையின் வழியாக உருவாக்கியிருப்பதே ஆக்டோவியா பாஸின் சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு அலை மூலியமாக வந்து ஒரு காதலை வந்து இப்படி சொல்லலாமான்றது தான் வந்து இவரோட ஒரு சாதனை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எழுத்தாளர்கள் வந்து இந்த மாதிரி கதை எழுதுங்க அப்படின்னு அதுதான் வந்து இங்கே எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கதையோட பேர் வந்து என்னென்னா அலையுடனான எனது வாழ்க்கை அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த புத்தகமே கிடைச்சா படிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டோவியா பாஸ் அவரோட சில கவிதைகள் புத்தகங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரையுமே நீங்கள் தேடி படிங்க. கதைகள் சொல்லும் பாதை இதையும் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து படிங்க. நன்றி.